நம்முடைய இந்திய தேசத்திலே நேதாஜி அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஆக்ரோஷமாக சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த போது காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய முதல் பிரசங்கத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அப்பதான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஒரு நேரம், ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள வச்சு எத்தனையோ பேரை சுட்டு கொண்டுட்டாங்க வெள்ளைக்காரங்க. அப்ப இந்த தேசத்தை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது காந்தியடிகளுக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, அவருடைய முதல் பிரசங்கம். இயேசுவினுடைய முதல் பிரசங்கம் முத்துக்களை போன்றது, அது வெளியேற பெற்றது. அவருடைய முதல் பிரசங்கமே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை தெளிவாக நம்ம கூட பேசுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே கத்திக்கு கத்தியும் அடிக்கு அடியும் எடுக்கும் போது காந்தியடிகள் அகிம்சையை கையில் எடுத்ததற்கு காரணம் அந்த மலை பிரசங்கம். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறையாவது மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7 வாசிப்பீர்கள் என்றால், இது லூக்கா எழுதினார், மார்க் எழுதினார். ஆனால் மத்தேயு மட்டும்தான் படித்தவரானபடினாலே, ஒரு பெரிய வேலையில் இருந்தவரானபடினாலே, ஒரு அதிகாரி ஆனபடினாலே மிக அழகாக கோர்த்தார். மத்தேயு எழுதின மாதிரி வேற யாருமே மிக அழகாக அதை எழுதவில்லை. லூக்கா அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவ விட்டிருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா மத்தேயு 5, 6, 7 ஆண்டவர் 3 நாள் பண்ண பிரசங்கத்தை 3 நாள் ஜனங்கள் கேட்டாங்க. எப்படி பாருங்க, இன்னைக்கெல்லாம் 3 நிமிஷம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், விசுவாசிக்கிறவன் கேட்கிறான், கேட்கிறவன் பரலோகத்துக்குரியவனா மாறுகிறான். விசுவாசிக்கிறவங்க ஒரு வார்த்தையை கூட விட மாட்டாங்க. அப்படி அதை திரும்ப திரும்ப அவர் படித்தார். அதனாலதான் எதிரி அவரை பூட்ஸ் காலில் மிதிச்ச போது அதை கிஸ் பண்ணார். ஆனால் கிறிஸ்தவங்க எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறோமா இல்லையா? நம்மளே சேர்த்தே சொல்றேன், வீட்டில் சண்டை, பாத்திரம் உடையிறது, பாத்திரத்தை எடுத்து எரியிறது இருக்கா இல்லையா? அந்த வெள்ளக்கார அதிபதி அது ஜெயிலில் இருந்து வரும்போது மன்னிப்பு எடுத்தாராம். உங்களை மாதிரி என்னால் வாழ முடியல, இந்த பைபிளை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி நீங்கள் உங்களால் வாழ முடிஞ்சிச்சு? நான் உங்களை மிதிக்கும் போது உங்களால் அந்த ஷூவை எப்படி கிஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்டானா. கிறிஸ்தவர்களே ஆச்சரியப்படுத்தின ஒரு மனுஷன். ஏன்னா இந்த வேதம் படிக்கும்போது நம்மளை அப்படியே மாற்றிடும், அவரை போல மாற்றிடும். நம்ம எதிர்பார்த்து, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் போதித்த வார்த்தைகள். இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு தான் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து 5000 பேரை போஷித்து, பிள்ளைங்க பசியா இருப்பாங்க, இந்த மலையிலிருந்து இறங்கணுமேனு ஆண்டவர் கொடுத்தது. நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை நடந்தது என்று தெரியாது. ஆனால் இந்த பிரசங்கத்தை முடியும் போது சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, நான் பண்ணின இந்த பிரசங்கத்தை, நான் 3 நாள் உங்களோடு பேசின இந்த வார்த்தையை நீங்கள் சரியாய் கேட்டு அதன்படி நடந்தால் பெரு வெள்ளம் வரும், பெருமழை வரும், பெருங்காற்று வரும். உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வரும், வராதுன்னு சொல்லலை. ஆனால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. பெரிய வியாதிகள் வரலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் நான் சொல்லி இந்த வசனத்தை கேட்டால் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்றும் சொல்லி முடித்தார். அதுதான் அதனுடைய முடிவுரை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், பெருமழை வந்தாலும், நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த கொடிய காலத்தில் நீங்கள் நம்ப முடியாதவர்கள் உங்க வாழ்க்கையில் வந்தாலும் எதுவும் உங்களை அசைக்காது, எதுவும் உங்களை தொடாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, பாஸ்டர் இப்படிலாம் நடக்கும்னு என் வாழ்க்கையில தெரியலையே சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தான், ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா இந்த சைடு கிளாஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் பின்பக்கத்தில் யார் வர்றான்னு சின்னதாக பார்ப்போம். ஆனால் முழு வியூவும் நம்ம முன்பக்கத்தை நோக்கி செலுத்திக்கிட்டே இருப்போம். வாழ்க்கை அப்படித்தான். இந்த சின்ன கண்ணாடியில் பார்க்கறது எதுக்காகனா, என் வாழ்க்கையில் அவர் நடத்தி வந்ததுக்கு நன்றி சொல்ல. அப்படி பார்த்துக்கிறங்க. குறைகளை சரி பண்ணுறதுக்காக மட்டும் அந்த கண்ணாடியை பாருங்க. முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறதுக்கு வேத வசனத்தை பார்த்து முன்னேறி செல்லுங்க. ஒரு நாளில் வேத வசனத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில், இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதிகமாக ஜெபிக்க பழகிட்ட நம்ம வேதத்தை வாசிக்க தவறிட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நம்மளோட பேசுது. 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, உத்தம மார்க்கத்தார் யார்? வேதத்தின்படி செய்கிறவங்க. மொத்தத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ள 1000-10000 பிரிவுகள் இருக்குங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நாங்கள் எந்த சபைன்னு கேட்டேன். அவர் புதிய எருசலேம்னு சொன்னார்.
நான் நினைச்சேன் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல, புதிய எருசலேம் அப்படின்னு சொல்றாரு, புதிய எருசலேம்னு சொல்றாரு, ரொம்ப பயங்கரமான சபையா இருக்கும் போல அப்படின்னு கேட்டேன். என்ன நீங்க சிபிஎம் மாதிரியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் சிபிஎம் மாதிரி கிடையாது, நாங்கள் கொஞ்சம் வேற மாதிரி. என்ன வேற மாதிரின்னு கேட்டேன். நாங்கள் பாவம் செஞ்சா எங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு எடுப்போம் அப்படின்னு கேட்டேன். சொன்னார், ஓய் இது எங்க பைபிளில் போட்டிருக்குன்னு கேட்டேன். உடனே சொன்னார், நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படணும் போட்டிருக்குன்னு சொன்னார். இது என்னடா புது வம்பா போயிடுச்சு. எப்படி வசனத்தை பிசாசு பிரிச்சு திருக்கிறான் பாத்தீங்களா? உங்களுக்கு விரோதமா யாராவது தப்பு செஞ்சா நீங்க மன்னிச்சா ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பாருன்னு சொன்ன வசனத்தை பாஸ்டர்கிட்ட வந்து பாவத்தை சொல்லணுமா? பாஸ்டர் மன்னிப்பாரு. நீங்களும் கத்தோலிக்கிறவங்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கீங்களேன்னு நான் சொன்னேன். அதோட அதுக்கப்புறம் ஆளை காணோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் இங்க வந்தது ராமநாதபுரத்தினுடைய TNEBக்கு நம்பர் 1 தலைவராக ஒரு இன்ஜினியராக வந்தார். ஆமா, நம்ம இப்படி பேசணும்னா அவர் வருவாரா? ஆனா நான் சொல்றேன், கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கின்றன பிரியமானவர்களே. வேதத்தை மட்டும் தனியாக எடுத்து பகுத்து நீங்கள் பார்த்து விடக்கூடாது. வேத வசனத்திலிருந்து நமக்கு புரிய வேண்டும். ஆமா, கர்த்தருடைய நாமத்துல கொடி ஏற்றுவோங்கிற வசனத்தை எடுத்து அவங்க சர்ச்சில் கொடி ஏற்றுவாங்களாமா. எப்படி பாருங்க மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா இப்படியும் ஒண்ணு இருக்கான்னு, 1000 கணக்குல இருக்கு. வேதத்துல இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாம நடந்தீங்கன்னா யோர்தான் உங்களுக்காக எதிர்த்து ஓடும், பின்னிட்டு ஓடும். அதனாலதான் வசனத்துக்கு வெளியே இருந்து எடுத்துடக்கூடாது. வசனத்துக்கு வியாக்கியான உலகத்துல இருந்து எடுத்துடக்கூடாது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, யாக்கோபு 1க்கு சங்கீதம் 1ஓட கனெக்ட் பண்ண பாத்தீங்களா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதன்படி நடப்பானே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப கிறிஸ்தவர்களே, வசனத்தின்படி வாழுங்க.